ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஃபீவர் சேனல். கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2026ஓட ரீடென்ஷன்ஸ், ரிலீஸ், ரீப்ளேஸ்மெண்ட், ட்ரேடு, இப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் என்ன, வீக் என்ன, ஆப்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கேவோட 2026 ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து 12 பிளேயர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 9 பிளேயர்ஸ் அவங்க எடுத்தால் போதும். ஆனால் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்னா, சிஎஸ்கேக்கு 43.4 crore வந்து அவங்க பர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாட்டி போன சீசன் வந்து ஆடினார். கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கினங்காட்டி இப்போ விட்டுட்டாங்க. வேனிஷ் பேடி விட்டுருக்காங்க, ஆண்ட்ரி சித்தார்த் விட்டுருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா அவரை ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆர்ஆருக்காக. சச்சின் ரவீந்திரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாம் கரன் ட்ரேட் பண்ணிட்டாங்க. தீபகோடாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜெய்சங்கர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷேக் ரஷீதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கமலேஷ் நாகர்கோட்டி அவர் ஒரு நல்ல பவுலர், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மதீஷா பத்திரனா ஸ்ரீலங்கன் பிளேயர், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெத் ஓவரில் அவர் தான் போட்டு கொடுத்துட்டாரு நல்லா. அதுக்கப்புறம் டெவன் கான்வே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரவிச்சந்திர அஸ்வின் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. சரியா சோர்ஸஸ் பரவாயில்ல. இப்போ ரிலீஸில் ஒரு 4 நல்ல பிளேயர்ஸ் விட்டுருக்காங்க. சிஎஸ்கேக்காக ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுருக்காங்க. சரி காய்ச்சி பரவாயில்ல, எல்லாம் டீமோட மேனேஜ்மெண்ட் டீமோட நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ காய்ச்சி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்கேவோட ரீடைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேவோட சிங்கம், சிஎஸ்கேவோட தூண் எம்எஸ் தோனி, அவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், அவரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சனை ட்ரேடில் வாங்கியிருக்காங்க. சிவம் டூபே அவரே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்ரே அவரே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. உர்வில் பட்டேல் அவரே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் டிவால் பிரீவிஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பிளேயர் நூர் அகமது ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர், இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கலில் அகமது ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர் நேதன் எலிஸும், இங்கிலாந்து பிளேயர் ஜாமி ஓவர்டன், இந்தியன் பிளேயர் அன்ஷு கம்போஜும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த சிஎஸ்கே ரிட்டன்ஷன் சிஎஸ்கே டீமுக்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டாப் ஆர்டர் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இந்த ரிட்டைன்ல வந்து சிஎஸ்கே டீமுக்காக நல்லா அமைஞ்சிருக்கு. அதுங்காட்டி சிஎஸ்கே இந்த வாட்டி பேட்டிங் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ காய்ஸ், சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா, வெஸ்ட் இண்டீஸோட ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு நல்ல ஒரு ஹிட்டர் அகில் ஹோசனை இப்போ வந்து நம்ம ஜடேஜாவுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் போடுறதுக்காக அகில் ஹோசனை ஆப்ஷனை தூக்காண்டு சென்னையோட இன்னொரு பிளானாக இருக்குது காய்ஸ். இப்போ ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டிவால் பிரீவிஸ், உர்வில் பட்டேல், சிவம் டூபே, தோனி, அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஆக்ஷனில் ரஸ்ஸலை பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஸ்ஸலை பிக் பண்ணாங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பேட்டிங் லைனப் இன்னும் ஸ்ட்ராங்காகவும், அதனால் ஏற்கனவே நம்ம ரீடைன்லேயே நம்ம பேட்டிங் லைனப் ரொம்ப சூப்பராக வந்தது. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்கலாம். ஸோ சிஎஸ்கே வந்து இந்த ஆக்ஷனில் பவுலிங் தான் அவங்க கிட்ட இப்போ இல்லை. பவுலிங் தான் போவாங்க. ஒரு நல்ல ஒரு பவுலர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு ஏம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இல்லை, ஓவர்சீஸ் பவுலர்ஸ் இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. மேபி அவங்க தான் எடுக்க அந்த 43 crores ட்ரை பண்ணுவாங்க. மேபி பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், அடுத்தது எந்த டீமோட ப்ரிவியூ போடுறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ எண்டுக்கு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.